ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ் அட்வைசர் கிடையாது. ஓகே, ஃபைன். அண்ட் அடுத்த பேட்சோட ரிஜிஸ்ட்ரேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 4 to 5 ஸ்லாட்ஸ் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்லாட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கோர்சஸ் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் பண்றோம். இந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா 1 இயருக்கு ஃப்ரீ மெம்பர்ஷிப் கிடைச்சிரும். ஓகே, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். ஃப்ரீ மெம்பர்ஷிப்பும் கிடைச்சிரும். 30 ஹவர்ஸ் கோர்ஸ்மே கிடைச்சிரும். இந்த கோர்ஸ்ல என்ட்ரி எங்க பெர்ஃபெக்ட்டா எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும், டார்கெட் எங்க வைக்கணும்ன்ட்டு மெயினா கவர் பண்ணுவோம். மேபி அதுல யாராவது ஸ்ட்ரகிளா இருக்கீங்கன்னா, இது ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் வியூவா இருக்கும். ஓகே, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்லாட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா புக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். நம்ம நெக்ஸ்ட் லெவல்ஸ்க்கு போயிடலாம். இன்னைக்கு ஃப்ரைடே. ஏன்னா நான் கொஞ்சம் சண்டே வந்து நான் கொஞ்சம் டிராவல்ல இருக்கும்போது மேக்ஸிமம் வீடியோ குடுக்க என்னால பாசிபிள் கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால தான் நான் லெவல்ஸ் இன்னைக்கே ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு சண்டே வந்து போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? நீங்க பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. நெகட்டிவ் அப்டின்னா நம்ம மார்க்கெட் க்ளோசிங்க்கு இந்த மார்க்கெட்டோட க்ளோசிங்க்கோ இல்ல டிஃபரெண்ட் நான் ஷோ பண்றேன் பாருங்களேன். இப்போ நம்மளோட நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,846ல இருக்கு. அப்ப 2 மார்க்கெட்டும் எடுத்து நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, இப்போ வரைக்குமே நம்ம மார்க்கெட் எவ்வளோ நெகட்டிவ்ல இருக்குன்னு ஒரு நிமிஷம் சொல்லிர்றேன் உங்களுக்கு. கரண்டோட வியூன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம நெகட்டிவ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்கு. இப்ப இது வந்து கரண்ட் சினாரியோ தான். நம்ம கிஃப்ட் நிஃப்டியோட குளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா, 230 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் ரன் ஆகும். 215 ஆர் 230 வரைக்கும் மிட் நைட்ல ரன் ஆகும். இந்த மார்க்கெட் குளோசிங் வச்சு தான் சொல்ல முடியும். நான் இன்கேஸ் ஏன்னா பெரிய சேஞ்சஸ் வருது. ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேபி கேப் அப், கேப் டவுன்ல வருதுன்னா, நான் உங்களுக்கு சண்டேவே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். சண்டே நைட் நான் டெலகிராம்ல குடுக்குறேன். டெலகிராம் லிங்க் என்னோட இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். அண்ட் என்னோட வாட்ஸ்அப் லயும் நீங்க பண்ணீங்கன்னா டெலகிராமோட லிங்க் குடுத்துறேன். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல இன்ஸ்டாவோட பயோல இருக்கும். ஓகே. இப்போதைக்கு ஒரு 60 பாயிண்ட்ஸ் டவுன்ல இருக்கு. அத வச்சு நம்ம ஜஸ்ட் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐகான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லி போற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகேங்களா? மறக்காம பெல் ஐகான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, ஃபைன். உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோஸ ஷேர் பண்ணிடுங்க. இப்போ மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும்? மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? மேபி இந்த வீடியோஸ் நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணலாமா? இல்ல மேக்ஸிமம் சண்டேவே நான் போஸ்ட் பண்றேன். ஓகே, வேண்டாம். சண்டே போஸ்ட் பண்றேன். இப்போ நமக்கு மார்க்கெட் ஆ இன்னைக்கான இந்த லைன் நீங்க நீங்க கிளியரா பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நேத்து என்னோட யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணவங்க எல்லாமே இன்னைக்கு ட்ரேட் அவாய்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல எந்த அளவுக்கு பையிங் மொமெண்டம் எடுத்து மார்க்கெட் மேல போயிருக்கு பாருங்க. இப்ப நம்ம என்ன நெனச்சிருப்போம், ஓகே மார்க்கெட் பையிங் பிரஷர் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம பையிங் ட்ரெண்ட் போலான்ட்டு. ஆனா இந்த இந்த லைன நேத்து நான் மென்ஷன் பண்ணி குடுத்திருப்பேன். இந்த லைனுக்கு மேல இப்ப மெம்பர்ஷிப்லயுமே நான் டிராப் பண்ணி தான் குடுத்திருந்திருப்பேன். இப்போ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு மல்டிபிள் டைம் இந்த ரேஞ்ச்ல நமக்கு ரிஜெக்ஷன் குடுத்திருக்கும் மார்க்கெட் தெரியுங்களா? இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிஜெக்ஷன் குடுத்திருக்கு. அப்ப இந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு மேக்ஸிமம் செல் ஆக தான் பாசிபிள் அதிகம். அதுல தான் நான் எந்த இப்ப இன்னைக்கு நீங்க லோவர் டைம் ஃப்ரேம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னையோட டேயோட ஹைய பிரேக் அவுட் குடுத்து மேல போற மாரி போயிட்டு இந்த இடத்துல நெறைய பேர் ட்ராப் நடந்திருக்கும். ஆனா நேத்தோட ஹைய க்ளோஸ் வைக்கல. மேபி அது தெரிஞ்சவங்க ஆ புராஃபிட் பண்ணியிருந்திருப்பாங்க புட் ஆப்ஷன்ல. இன்னைக்கு நான் வந்து டைரக்ட்டா பேட்டர்ன் பிரேக் இன்னைக்கு நான் ரீடெஸ்ட் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரீடெஸ்ட் கிடைக்கல. செல்லிங் பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அதுல தான் நான் இந்த ரேஞ்ச்ல நான் ட்ரேட் எடுத்திருந்திருப்பேன். ஓகே. இப்போ நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா தான் இந்த 56,287 ஜோன். நான் மிட்ல ஒரு லைன் டிரா பண்றேன் பாருங்களேன். அந்த ஜோன் ஃபுல்லாவே எஃபெக்டிவா வொர்க் ஆகும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் மிட்ல ஒரு லைன் டிரா பண்றேன். இப்போ மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும்னா, இந்த 56,000 டூ 268 இந்த ஜோன் நமக்கு மார்க்கெட் பிரேக் ஆகுதுன்னா மட்டும் தான் பெரிய அளவுக்கு ஃபால் ஆகும். என்னோட ஒப்பீனியன் இப்ப இவ்வளவு தூரம் ஃபால் ஆச்சுங்களா, அகைன் வந்து ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் எடுக்கும் மார்க்கெட். இங்க இருந்து நமக்கு ரீடெஸ்ட் எடுக்கும். இல்ல நமக்கு ரீடெஸ்ட் எடுக்கல, மார்க்கெட் வந்து ஒரு நியூட்ரல் ஜோன்ல இங்கவே நமக்கு டிராவல் ஆயிட்டு இருக்குன்னா, இந்த 56,639 இந்த ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா? இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல ஈஸியா ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் நமக்கு ஈஸியா ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. ஒண்ணும் இல்ல. மண்டே மார்க்கெட்க்கான சினாரியோ என்னன்னா, நாளைக்கு மண்டே மார்க்கெட் ஏன்னா லைக் நியூட்ரலா இருக்கட்டும். நியூட்ரல் இருந்துச்சுன்னா இந்த ஹை வரைக்கும் போச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. இங்க போச்சுன்னா, இதுக்கு மேல மார்க்கெட் போகாது. ஏன்னா நமக்கு ஸ்ட்ராங் செல்லிங் ஸ்டாப் லாஸ் வச்சாலும் இந்த ரேஞ்சோட லோ தான் வைக்கணும். ஏன்னா இப்போ இன்னைக்கு ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, ட்ரேட் வந்து எடுத்திருந்தாங்க. மேபி ப்ரோ நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. என்ன எடுத்திருக்காருன்னா, ஒரு லோ அகைன் ஹை, லோ அகைன் ஹை இந்த ரேஞ்ச். இப்போ இங்க லோல எடுத்தாருன்னா, இந்த ஹை வரைக்கும் டார்கெட் செட் பண்ணி எனக்கு ஒரு இமேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ஆனா அப்படி செட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க பாருங்களேன். இப்போ மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ஹை வந்திருக்கு, லோ வந்திருக்கு, அகைன் ஒரு பவுன்ஸ் பேக், திருப்பியும் லோ.
அப்ப இந்த பாயிண்ட் நீங்க ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போறீங்கன்னா, ப்ரீவியஸா எங்க செல்லிங் பிரஷர் குடுத்திருக்கோ, அங்க தான் நீங்க டார்கெட் வைக்கணும். இவ்வளவு தூரம் வைக்கணும். ஏன்னா இது இவ்வளவு தூரம் போச்சுன்னா, அதுக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்த மாரி ட்ரெண்ட் வந்து மாறும். இது ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா இப்போ இந்த இடத்துல பாருங்களேன். இப்போ மேபி நான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, மண்டே மார்க்கெட் வந்து இந்த லைனுக்கு மேல போச்சுன்னா, ஈஸியா இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் போயிடும். ஏன்னா, இது எல்லாமே லைக் ஹையர் ஹை, லோவர் லோ கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். ஓகே. இப்ப என்னன்னா, ஒண்ணும் இல்ல சிம்பிள். இந்த ரேஞ்ச் வந்து டச் பண்ணிடுச்சுன்னா, இங்க இருந்து நமக்கு திருப்பி மார்க்கெட் வந்து ஈஸியா ஃப்ரீ ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. மேபி இந்த இடத்துல ட்ரேட் கிடைச்சாலும் தாராளமா எடுக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 370 பாயிண்ட்ஸ் ஈஸியா நமக்கு ட்ரேட் கிடைச்சிரும். ஓகே. சிம்பிள் கான்செப்ட் தான். ஏன்னா, நான் இங்க எடுத்து இங்க வேணா குளோஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா, நான் இன்னைக்கு ஒரு 150 பாயிண்ட்ஸ் புக் பண்ணியிருந்திருப்பேன். ஆ எதுக்கு சீக்கிரமா கட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பாயிண்ட் எனஃப் தான். ஏன்னா இப்போ இன்னைக்கு நடந்த மாரி நாளைக்கு நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. அதான். ஓகே. இப்போ மேபி மார்க்கெட் வந்து 1 ஹவர் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நல்லா பையிங் பிரஷர் குடுத்து இங்க போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதான் நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ஹை தான் நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகும். 56,952. இல்ல நமக்கு நியூட்ரலே இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ், 45 மினிட்ஸ் நியூட்ரலே இருக்கு அப்டின்னா, இந்த பாயிண்ட் வந்து ரீடெஸ்ட்டா எடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகும். மேக்ஸிமம் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் கீப் அப் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு டீசென்ட்டான ரிட்டர்ன்ஸ் குடுக்கும். இல்ல நீங்க அங்க ட்ரேட்லாம் விட்டுட்டீங்கன்னா, அந்த லோல வந்ததுக்கு அப்புறம் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. 56,268 ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த லெவல்ஸ் எல்லாமே. ஓகே. அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகும்னிட்டு. ஓகே. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்கும். என்னன்னா, இது வந்து லோவர் ஸ்கேல்பிங் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப நெறைய பேர் இந்த இடத்துல கால் ஆப்ஷன் எடுத்து புஷ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனா ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட். இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து ஒரு லோ வருது, ஹை போகுதுன்னா, இந்த ஹைய உடைச்சா மட்டும் தான் நமக்கு ட்ரெண்ட் மாறும். இப்ப இங்க இருந்தே மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா சின்ன சின்ன விஷயம் மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும். இது வந்து சின்ன சின்ன ஹிண்ட் மாரி வச்சுக்கோங்களேன். இப்போ அகைன் ஒண்ணும் இல்ல. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் மூவ் ஆகுதுன்னா, இப்ப பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்தோனே எடுக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு அப்ல போக போதுன்னா, லைக் இந்த ஹைலருந்து இங்க ரீடெஸ்ட் எடுத்தாலுமே, இந்த ஹைல போய் ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி இந்த ஹை வரைக்குமே போக பாசிபிள் இருக்கு மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். ஓகே. இது எல்லாமே நான் வந்து என்னோட மேபி அ அப்கமிங்ல உங்களுக்கு மண்டே நான் குடுக்குறேன். மேபி மெம்பர்ஷிப்ல நான் ஷேர் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். இப்போ அ என்னோட வியூ நிஃப்டி என்னன்னா, இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லைன் விட ப்ரீவியஸா நடந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இந்த இந்த பாயிண்ட் நான் ஸ்ட்ராங்கா ஒரு ஜோனா டிரா பண்ணிக்கிறேன். இந்த ஜோன் இந்த 50 சாரி 24,882 ஓகே 882 இந்த பாயிண்ட் மேபி இங்கருந்து கட் ஆச்சுனாலும் இந்த ஹை கட் ஆயிட்டு போகுதுனாலும் இந்த ரேஞ்ச்ல எடுத்துக்கலாம். ஏன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கு. ஃபில் ஆக பாசிபிள் இருக்கு. ஆனா, இப்போ உடனே ஃபில் ஆகுமானா தெரியாது. மேபி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்ப மார்க்கெட் வந்து இங்க நமக்கு பிரேக் அவுட் குடுக்குது. இந்த ஹை வரைக்கும் போச்சுன்னா, ரீடெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கால் ஆப்ஷன் இங்க போய்க்கலாம். ஓகேங்களா? ட்ரெண்ட் நமக்கு மொமெண்டம் மாறுச்சுன்னா. இல்ல மார்க்கெட் நமக்கு டைரக்ட்டா பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுக்குது அப்டின்னா, இந்த 24,000 இப்ப நான் குடுத்த லெவல்ல நெறைய ரியாக்ட் ஆயிருக்கும் பாருங்க மார்க்கெட். ஏன்னா, அது எல்லாமே சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன டிபெண்ட் பண்ணி நம்ம டிராப் பண்ணியிருப்போம் மார்க்கெட்ல. இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேபி மார்க்கெட் வந்து இந்த 20 இதுலருந்து ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன். அப்ப அந்த லைன்ஸ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சாரி. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டல் லைன். ஓகே. இந்த ரேஞ்ச்ல. டிரா பண்ணிப்போம். 24,881 ஓகேங்களா? அந்த 881, 885 அப்படி இருந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும். பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுங்க. இப்ப நமக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் குடுத்து இந்த ஹைக்கு போனா, இங்க ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி இந்த ஹை வரைக்கும் நம்ம ட்ரேட் வந்து ரன் பண்ணலாம். இப்ப நமக்கு லோல பிரேக் அவுட் ஆகுது. இங்கவே மார்க்கெட் கன்சால்டேஷன் எடுக்குன்னா ட்ரேட் எடுக்காதீங்க. ட்ரேட ஸ்கிப் பண்ணுங்க. ஸ்கேல்பிங் பண்றவங்க பண்ணிக்கலாம். இல்லன்னா ட்ரேட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்க லாங் ட்ரேட் போறீங்கன்னா. இப்ப நமக்கு மண்டே மார்க்கெட் டைரக்ட்டா பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுக்குது அப்டின்னா, இந்த பாயிண்ட் 24,840 டூ 820 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 840 ஏன்னா, இது நமக்கு எல்லாமே இப்ப நம்ம ஜோனா டிராப் பண்ற ரேஞ்ச்ல இருக்கும். இப்பத்திக்கு ஜோன் தேவையில்ல. மேபி அப்ப நமக்கு பிஃபோரே ரியாக்ட் ஆச்சுன்னா, நமக்கு மார்க்கெட் வந்து ஈஸியா ஃபால் ஆயிடும். 24,820 ஓகே. ஆ இந்த ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சுன்னா, இங்க இருந்து நம்ம ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் வந்து லோ வரைக்குமே ஃபால் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நிஃப்டிய விட்டுட்டு பேங்க் நிஃப்டில ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா, பேங்க் நிஃப்டி வியூ நல்லா இருக்கு. பேங்க் நிஃப்டியோட வியூஸ் எல்லாமே ஓகேங்களா? இப்போ ஏன்னா இங்க இதுக்கு இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட வந்துச்சுன்னா, லைக் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது கிட்ட வந்துச்சுன்னா, புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே என்ன காமனா பண்ற மிஸ்டேக்னா, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல ஆ லைக் மிட்லனா நீங்க இப்போ 2த்துக்குள்ள டிஃபரெண்ட் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப இந்த பக்கம் இண்டெக்ஸ் சார்ட் இருக்கு. இந்த பக்கம் ஆப்ஷன் சார்ட் இருக்கு. இப்ப நீங்க இண்டெக்ஸ் சார்ட்ல நீங்க வந்து பை தான் போக போகுதுன்னு நீங்க பிளான் பண்ணிட்டீங்க மார்க்கெட் ஓகேங்களா? இங்க இருந்து டைரக்ட்டா ஒரு பேட்டர்ன பிரேக் அவுட் குடுக்குது. இங்க ரேஞ்ச் பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுக்குது. இப்ப அதே போல ஆப்ஷன்ஸும் நீங்க எடுக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸோட ஆப்ஷன்ஸும் பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுக்கும்.
ஆனா இதுல என்ன நடக்கும்னா, இதோட ஹை வந்து நீங்க 200ன்னு பிளான் பண்ணி நீங்க வாங்குறீங்க. இதோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 21,400, 500 எப்படி வேணா இருக்கலாம். அது விட்டுறலாம். இண்டெக்ஸ் பெரிய முக்கியம் இல்ல. அப்ப நமக்கு என்ன ஆகும்? பிரேக் அவுட் குடுத்தோனே ஒரு சின்ன செல்லிங் பிரஷர் குடுத்து மார்க்கெட் ஹைல போகும். அப்ப ₹200ல வாங்குனீங்கன்னா, இப்ப நமக்கு ஃபால் ஆகும்போது கால் ஆப்ஷனோட வேல்யூமே ஃபால் ஆகும். அப்ப என்ன ஆகும்? இங்க இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிட்டு, இந்த பாயிண்ட்ல டச் பண்ணி ரிவர்சல் ஆகும். அப்ப இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோனா 150 இருக்கும். ₹150ல இருக்கும். இப்போ என்ன நடக்கும்னா, நீங்க இப்ப என்ட்ரி இங்க எடுக்குறீங்க. 150ல ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. இப்போ 150ன்ற ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஈஸியா 300 போகும். இது நம்ப பண்ற காமன் மிஸ்டேக். இப்ப எல்லாருமே உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும். ப்ரோ என்னதான் எனக்கு ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் போட்டாலும், ஆ எனக்கு கரெக்ட்டா என்னோட எஸ்எல் வந்து இப்போ 150 நீங்க எஸ்எல் போட்டுருப்பீங்க. எஸ்எல் வந்து ஹிட் ஆயிட்டு கரெக்ட்டா எனக்கு டார்கெட் போகுது ப்ரோன்னு. இதுதான் நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக். இப்போ இண்டெக்ஸ் சார்ட்ல பிரேக் அவுட் குடுத்தோனே வாங்குறோம். ஆனா பிரேக் அவுட் குடுத்தோனே 70% ஷார்ட் வந்து ரீடெஸ்ட் எடுக்கும். ரீடெஸ்ட் எடுக்கும்போது என்னன்னா, இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200ல வாங்குவீங்க. அங்க 200ல வாங்குனீங்கன்னா, நம்ம என்ன 200 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட போறோம். அதிகபட்சம் ஒரு 60, 70 பாயிண்ட்ஸ் 80 பாயிண்ட்ஸ் போடுவோம். அப்ப கரெக்ட்டா அந்த ரீடெஸ்ட்க்கும் நீங்க போட்ட ஸ்டாப் லாஸும் கரெக்ட்டா இருக்கும். இங்க நம்ம ஹிட் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் 300, 400 அப்படி மூவ் ஆகும். இப்போ 200 என்ட்ரி விட்டுட்டு நீங்க 150ல என்ட்ரி நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே போதும். உங்களால டீசென்ட்டான ப்ராஃபிட் பண்ண முடியும். லாஸ் கம்மியா இருக்கும். ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது புரிஞ்சுதா இல்லையான்ட்டு ஜஸ்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அத பார்த்து தெரிஞ்சுட்டு நான் அப்கமிங்ல அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். ஓகேங்களா? இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டெய்லியும் ஒரு வீடியோஸ் போட மோட்டிவேஷனா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வீடியோஸ். ஓகேங்களா? ஃபைன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.